பயப்படாதே, சரியாய் செய்ய முடியாதோ என. நம்பிக்கைதான் முக்கியம். வெயிலில் கதிர்கள் வீசும் அழகான சோலை கிராமத்தில் ஒரு புத்திசாலியான அழகான சிறிய வெள்ளை முயல் இருந்தாள். அவளுடைய பெயர் சிசி. சிச்சிக்கு ஒரு சிறிய பழக்கம் இருந்தது. எந்த வேலை செய்தாலும் நான் சரியாக செய்ய மாட்டேனோ என பயந்து விடுவாள். எப்பொழுதும் மிகுந்த கவனத்துடன் நடந்து கொள்வாள். அந்த நாள் கிராமத் தலைவரான ஆடு தாத்தா சதுக்கத்தில் ஒரு அறிவிப்பு செய்தார். நம்ம கிராமத்துல பெரிய திறமைகள் நிகழ்ச்சி நடக்கப் போறது. அது கேட்டதும் சிசிக்கு மனதில் ஒரு பெரிய குழப்பம். ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் பயம். சிசிக்கு ஒரு கனவு இருந்தது. ஒரு நாள் மேடையில் பாட வேண்டும், எல்லோருக்கும் கேட்க வைக்கணும். ஆனா ஒரே சிந்தனை, அந்த அளவு பேர் என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தா? அது நினைச்சாலே பயமா இருந்தது. கடைசியில் அவள் பெயரே சொல்லாமல் விட்டுவிட்டாள். நிகழ்ச்சிக்கு பெரும் கூட்டம். மேடையில் குரங்குகள் அற்புதமான கலைகளை செய்தன. உயரமான தோள்களில் குதித்து சுற்றி வந்தன. பார்வையாளர்கள் கையடி வாங்கிக் கொண்டார்கள். அடுத்து அணிகலன்களுடன் வந்த சுண்டெலி குழு. அழகான சட்டைகளில் இருந்த ஒட்டைகள் ரிதமோட ஆடின. நன்றாக கம்பிப்பதைக் கண்டு அனைவரும் புன்னகை செய்தனர். சிசி மேடையை அருகில் நின்று பார்த்தாள். உள்ளம் கனிந்தது. நானும் அப்படி நம்பிக்கையோட இருக்கணும்னு ஆசை. ஆனா அப்போது நடந்ததைக் கேளுங்கள். பாட பாட வரவிருந்த மயில் பறவைதான் திடீர்னு தொண்டையில் வலி, மேடைக்கு வர முடியவில்லை. ஆடு தாத்தா கவலையில் சிக்கினார். அந்த நேரம் திடீரென சிசி தன்னுக்கே ஆச்சரியமாய் குரலை எழுப்பினாள். ஆடு தாத்தா, நான் பாட முயற்சி பண்ணலாமா? தாத்தா மகிழ்ச்சியுடன் சிச்சியை மேடைக்கு அழைத்தார். சிச்சி நடுக்கத்தோடு மேடையில் ஏறினாள். கால்கள் கூட சற்றே நடுங்கின. ஆனா பார்வையாளர்களின் ஊக்கமான பார்வைகள் அவளுக்கு நம்பிக்கை கொடுத்தன. அவள் ஒரு ஆழ்மூச்சு விட்டாள். மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு இசை ஆரம்பமானது. சிச்சி பாட ஆரம்பித்தாள். அவளோட குரல் எதுவும் இல்லாத பனிக்கூட்டில் கொட்டும் ஓடை மாதிரி இனிமை, தூய்மை. அவள் நெஞ்சோடு பாடினாள். கடைசி வரைக்கும் முழு மனதோடு முழுக்க முழுக்க பாடலில் லயித்தாள். பாடல் முடிந்தவுடன் மேடையின் கீழே தெறிக்கின்ற கையடிகள். சிசி வெற்றி பெற்றாள். அவள் மகிழ்ச்சியோடு மேடையிலிருந்து ஓடி வந்தாள். அவளுடைய நண்பர்கள் ஓடி வந்து சூப்பரா இருந்துச்சி என பாராட்டினார்கள். சிசி சுருக்கமான முகத்தோடு சொன்னாள், நான் எப்போதும் என்னால முடியாது அப்படின்னு நினைச்சேன். பயந்தேன். இன்றுதான் தைரியம் காட்டினேன். அதிர்ச்சியா இருக்குது. ஆனா நம்மால முடியும்னு தெரியல. அந்த நாளுக்குப் பிறகு சிசி ஒரு பயமுள்ள முயலாக இல்லையே. அவள் உணர்ந்தாள். ஒரு தடவை நம்பிக்கை வச்சு முயற்சி பண்ணும். எல்லாமே சுலபமா